8 மாதங்கள் கடந்து போகும். 9ஆம் மாதத்தில் தேவன் நம்மை ஜீவனோட பலத்தோட அவர் சமூகத்துல வந்தவரை ஆராதிக்கும்படியான கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நன்றியோடு அவரை ஸ்தோத்தரிப்போம், மகிமைப்படுத்துவோம். முதலாவது தேவனுடைய சமூகத்துல நம்மை வெறுமையாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கலாம். அல்லேலூயா. தகப்பனே, உங்களுடைய சமூகத்துல எங்களை வெறுமையாய் தாழ்த்துகிறோம்ப்பா. உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உங்களுடைய நாமம் வாழ்கவன வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம்ப்பா. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உங்களுடைய நாமத்தை வரவேற்கிறோம்ப்பா. உங்களுடைய நாமத்தை வாழ்த்துகிறோம்ப்பா. எங்களை ஆட்கொள்ளுகிற, எங்களை ஆளுகிற எங்களுடைய பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு நல்ல ஒரு துணையாளராகவோ, நல்ல ஒரு தகப்பனாகவோ, அப்பா நல்ல ஒரு நண்பனாகவோ, எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இருந்து எங்களை நடத்துகிறவரே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உமக்கு நாங்க மகிமை செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம்ப்பா. இம்மட்டும் எங்களை நடத்தியிருக்கிறீர்கள். உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எத்தனை குறைகள் தகப்பனை எங்களிடத்துல காணப்பட்டாலும் என் தேவனுடைய அன்பு மாத்திரம் ஒரு நாள் குறைந்த ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை சொன்ன உங்களுடைய வார்த்தையும் படி ஒவ்வொரு நாளும் தகப்பனே, ஒரு நிமிஷம் கூட அப்பா நீர் எங்களை அதுவே மனமாமல் எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்துகிறீரே, உனக்கு நன்றி செலுத்துகிறோம். உலமாற நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, மனமாற நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம்ப்பா. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. மறவாமல் நினைத்தீரையா, மறவாத நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி ஐயா, கோடி கோடி
வேதம் எடுக்க செய்தீர். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். ஹalleluya. நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம், மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஹalleluya. வெற்றியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். வெற்றியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். அதை பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஐந்து அப்பங்களை ஆயிரமை பெருக செய்தார். ஐந்து அப்பங்களை ஆயிரமை பெருக செய்தார். ஐயாயிரம் ஆண்களுக்கு ஐயாயிர உணவளித்தார். ஐயாயிரம் ஆண்களுக்கு ஐயாயிர உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். வெற்றியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பொன்னோடு பொருளோடு புறப்பட செய்தாரே. பொன்னோடு பொருளோடு புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். சாலைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். சாலைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். கற்பாறையை பிறகு கண்ணீர்களோட செய்தார். கற்பாறையை பிறகு கண்ணீர்களோட செய்தார். அவரை பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நீதியால்
தேவைகளை சந்திப்பார், நீதான் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். சிறந்து அல்லேலூயா. இம்மட்டு நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை திருப்தியாய் நடத்தியிருக்கிறார். நன்றியோட அவரை ஸ்தோத்திரிப்போம், மகிமை கொடுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருமே, இந்த மண்ணிலகே எதுமையது வேற விருப்பம் எது கொண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருமே, இந்த மண்ணிலகே எதுமையது வேற விருப்பம் எது கொண்டு. நீதானே வாஞ்சையெல்லாம் உம்மை தானே பற்றி கொண்டே. நீதானையா வாஞ்சையெல்லாம் உம்மை தானே பற்றி கொண்டே. நெஞ்சிலும் மண்ணிலும் எனக்கு யாருமே, இந்த மண்ணிலகே உம்மையன்றி வேறு விருப்பம் எது கொண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருமே, இந்த மண்ணுலகே உம்மையன்றி வேறு விருப்பம் எது கொண்டு. உம்மோடு நான் எப்போதும் நான் வாழ்கிறேன், உம்மோடு நான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன், அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருமே, இந்த மண்ணிலகே உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருமே, இந்த மண்ணிலகே உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு. என்னுள்ளத்தின் நலமே நீதானையா, என்னுள்ளத்தின் நலமே நீதானையா. எனக்குரிய பங்கு என்றென்று நீதானையா, எனக்குரிய பங்கு என்றென்று நீதானையா. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருமே, இந்த மண்ணுலகே உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருமே, இந்த மண்ணுலகே உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு. உம்மை தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன், உம்மை தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மோடு நான் வாழ்வது என் பாக்கியம், உம்மோடு நான் வாழ்வது என் பாக்கியம். நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருமே, இந்த மண்ணுலகே உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருமே, இந்த மண்ணுலகே உம்மையன்றி வேறு விருப்பம் எது
ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா. அந்த மோச காத்த முகத்தை எனக்கு பார்க்க ஆசைப்பா. உங்க கிருபையாலே உமது முகத்தை காட்டு நேசப்பா. அந்த மோச காத்த முகத்தை எனக்கு பார்க்க ஆசைப்பா. உங்க கிருபையாலே காட்டு நேசப்பா. நான் பார்த்து விட்டாரே உமை பணிந்திடுவேனே. நான் பார்த்து விட்டாரே உமை பணிந்திடுவேனே. உங்க பாதங்களின் தழும்புகளில் முத்தமிடுவேனே. உங்க பாதங்களின் தழும்புகளில் முத்தமிடுவேனே. உங்க வேதத்தோடு பாதத்தில விழுந்து கிடப்பமா. உங்க வசன சூழ உலகத்தை நான் மறந்திடுவேன்பா. உங்க வேதத்தோடு பாதத்தில விழுந்து கிடப்பமா. உங்க வசன சூழ உலகத்தை நான் மறந்திடுவேன்பா. என் ஆவியானவர் என்னை நடத்தி செல்வீரே. என் ஆவியானவர் என்னை நடத்தி செல்வீரே. என்னை நிச்சலானவே ஐயா அழைத்து செல்வீரே. என்னை நிச்சலானவே ஐயா அழைத்து செல்வீரே. உங்க வேதத்தோடு பதினாயிரத்தில் சிறந்தவரே நீங்களே சபா. அவிரதமாக சிதைந்தவரே நீங்கள் தானப்பா. பதினாயிரத்தில் சிறந்தவரே நீங்களே சபா. அவிரதமாக நீங்கள் தானப்பா. நான் பார்த்து விட்டாரே உம்மை பணிந்திடுவேனே. நான் பார்த்து விட்டாரே உம்மை பணிந்திடுவேனே. உங்க பாதங்களின் தழும்புகளில் முத்தமிடுவேனே. உங்க பாதங்களின் தழும்புகளில் முத்தமிடுவேனே. உங்க வேதத்தோடு பாதத்தில விழுந்து கிடப்பமா. உங்க வசன சூழ உலகத்தை நான் மறந்திடுவேன்பா. உங்க வேதத்தோடு பாதத்தில விழுந்து கிடப்பமா. உங்க வசன சூழ உலகத்தை நான் மறந்திடுவேன்பா. என் ஆவியானவர் என்னை நடத்தி செல்வீரே. என் ஆவியானவர் என்னை நடத்தி செல்வீரே. என்னை நிச்சலானவே ஐயா அழைத்து செல்வீரே. என்னை நிச்சலானவே ஐயா அழைத்து செல்வீரே. உங்க வேதத்தோடு யாக்கோபு போல நான் முழுவதும் ஜெபிக்க ஆசைப்பா. ஆவியானவரே இறங்கி வந்து பலப்படுத்துங்கப்பா. யாக்கோபு போல நான் முழுவதும் ஜெபிக்க ஆசைப்பா. ஆவியானவரே இறங்கி வந்து பலப்படுத்துங்கப்பா. நான் ஜெபித்து விட்டாரே ஜெயம் பெற்றிடுவேனே. நான் ஜெபித்து விட்டாரே ஜெயம் பெற்றிடுவேனே. சில யாத்திரையில் ஸ்தோத்திரங்கள் செலுத்திடுவேனே. சில யாத்திரையில் ஸ்தோத்திரங்கள் செலுத்திடுவேனே. உங்க வேதத்தோடு பாதத்தில விழுந்து கிடப்பமா. உங்க வசன சூழ உலகத்தை நான் மறந்திடுவேன்பா. உங்க வேதத்தோடு பாதத்தில விழுந்து கிடப்பமா. உங்க வசன சூழ உலகத்தை நான் மறந்திடுவேன்பா. என் ஆவியானவர் என்னை நடத்தி செல்வீரே. என் ஆவியானவர் என்னை நடத்தி செல்வீரே. என்னை நீச்சலானவே ஐயா அழைத்து செல்வீரே. என்னை நீச்சலானவே ஐயா அழைத்து செல்வீரே. உங்க வேதத்தோடு என்னை எனக்குள் வந்த ஆவியானவரே. என்னை முத்திரையிட்டு மக்கள் ஆவியானவரே.
கிருபை தயவும் கிடைத்தாண்டது சமூகத்தை ஆண்டவரே இந்த ஜனத்தை எனக்கு நாம் ஏற்படுத்தினோம். இவர்களுடைய புதிய இவர் வார்கள் வாக்கு புதிக்க ஒரு பிரிவை 16,000 சேவகர்கள் ஓயாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று துதிக்கக்கூடிய வாக்கு ஆண்டவரே, இந்த ஜனங்கள் மத்தியிலே நீ வாசம் பண்ண எதிர்த்து சபையை ஆசீர்வதித்தபடியாக சபையை மூடுவதான் ஆண்டவரே ஒரு விருத்தியின் ஆசீர்வாதம் தேவசனின் சபை வல்லமை ஊதியத்தின் மேல வருவதாக குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தரின் உயர்த்தி கருத்தொண்டுகிறார். தடைகள் நீங்குவதாக தேவ கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாக நடத்தும்படியாக சொல்லிக்கிறார். ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு உற்சாக வைராக்கியம் ஒவ்வொருவருக்கும் வருவதாக ஆண்டவரே, சகல ஜனங்களின் கீழ்ச்சராக்கக்கூடிய அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய திருவருக்காக சபைகளில் உயிர்ப்பிச்சு உண்டாகக்கூடிய சபைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஊழியக்காரர்களை கர்த்தரை பலப்படுத்தி ஆசீர்வதித்தார். நாமும் மட்டும் உங்களை செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்தார். தேசத்தின் தலைவர்களை தேசத்துக்காக சமாதானம் உண்டாயிரு சகல நன்மைகள் பெறுகிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தான் தெரிவிக்கிறோம். சங்கீதம் 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 63. தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். மூன்று வசனங்களை நாம் சேர்த்து வசிக்கிறோம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மில் தாகமாக இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையையும் உமது வலிமையையும் கண்டு ஜீவனை பார்க்கிறோம். संगीत ध्यान मगन याद
அவர்கள் சுருக்கிற ஸ்தோத்திரம். இந்த ரெண்டு நன்மையான நாளுக்காக ஸ்தோத்திரம். தெய்வத்தினாலே தகப்பனும் உங்களோடு கூட பேசியிருக்காங்க. நாங்கள் கேட்கிற கால்களை நடப்பதற்கு ஆசிரியர் தேசிய நாம ஈடுபடுத்துகிறோம். ஆம், இது 63 தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருப்பது பாலில சந்தித்தார். தலைப்பு இது தாவீது முன்னாடி வனாந்தரத்துல இருந்தப்போ சவுல் வந்து கொல்லும்படியா சவுல் வந்து கொல்லும்படியா அவர் என்ன பண்ணாரு, உணர்த்தினார். அது அப்போ ஒரு வனாந்தரத்துல இருந்தார். இது 2வது. அதுக்கப்புறம் ராஜா வாங்கிட்டாரு, பெரிய ராஜ்ய பாலம் எடுத்து. அதுக்கப்புறம் அவங்க மகன் வெளியா மகன் என்ன பண்றாரு, மகன் இப்ப மறுபடியும் என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாரு, ஜீவனை காத்துக்கொள்ள ஓட்டம். இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டெப்தா இருக்கும். சங்கீத தியானம்ன்றதுனால என்ன பண்றது கொஞ்சம் சுத்தமா, ஏன்னா இந்த சங்கீதம் எந்த சூழலை எழுதப்பட்டதுன்னு தெரியணும்ன்றதுக்காக மறுபடியும் தாவீது என்ன பண்றாரு, வனாந்தரத்தை நோக்கி போடுறாரு. ஒரு பெரிய ராஜா ஒரு செழிப்புக்குள்ள இருந்தவர் மறுபடியும் வனாந்தரத்துக்குள்ள போடுறாரு. ஏற்கனவே வந்து முதல் காலத்துல அவரு வனாந்தரத்துல போனபடினால இப்போது அவருக்கு நகரம் மட்டும் இல்ல வனாந்தரமும் அவருக்கு பழக்கப்பட்டிருக்காங்க. எங்க வருவீங்களா, எங்க வந்து நம்ம வந்து தன்னை காத்துக்கொள்ளும்படியா புதப்படிகளா இருக்குது அப்படின்னு யாருக்கு தெரியும், யாரு கட்ட நடத்திருக்கிறாரு. முன்னதாகவே அவர் என்ன பண்ணிருக்காரு, அவர் நடத்திருக்கிறாரு. அந்த சூழல்ல ஒரு பெரிய ராஜ்யபாலத்தையே விட்டுட்டு இழந்துட்டு போடக்கூடிய வனாந்தரம்னா எனக்கு தெரியும் உங்களுக்கு, நான் இருக்கிற எதுக்குமே தெரியாது. ஆனா ஒரு ராஜ்யபாலம் இருக்கும்பொழுது திருப்பி ஒரு கண்ணசைக்கு கூட என்ன பண்ணுவாங்க, அது வச்சிருக்காங்க. இப்ப யாருமே கிடையாது. வனாந்தரத்துல ஒரு பாடுற பாட்டுதான் மகிழ்ச்சியா இருக்கிறவன் சங்கீதம் பாடல்களும் மகிழ்ச்சியா இருக்கிறதா. ஆனா வனாந்தரத்துல சங்கீதத்தை பாருங்க. ஆமாம், அல்லேலூயா. அன்னைக்கு எல்லாம் சுத்தி இருந்திருப்பாங்க, இன்னைக்கு யாருமே இல்லை. யாருமே இல்லைனாலும் சங்கீதம் வரும். எல்லாரும் இருந்தா என்ன பண்ணவே முடியாது, சங்கீதமே வராது. நேரத்துல சொல்றாரு, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உண்மை எழுகிறேன், வளர்ந்ததும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான இடத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது, என் மாம்சம் உண்மை வாங்கிக்கிறது. இல்லையா, ஒரு வாஞ்சை குறிச்சு என்ன பண்றது, நெருக்கடியான சூழல், அவ்வளோ எதுவுமே இல்லை, ஒரு பெரிய இழப்பு. ஆனா சொல்றாரு வாஞ்சையா இருக்குதான். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சாவு போயிருந்தேன், ஒரு எடுத்துட்டு அவர் ரொம்ப வந்து அவங்க நேசிக்கிறது மாட்டான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, அவங்க வீட்டுல ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு. அப்படியே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆண்டவர் ஏன் எங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு, இப்படி செஞ்சுட்டாரு, அதனால நாங்க என்ன பண்ண மாட்டோம், யாருமே ஆண்டவரே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் ஆண்டவர் ஏற்றி கொண்டாங்க. அதுக்கப்புறம் அப்படிதான் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய இழப்பு ஏற்படும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாம மறுதளிச்சிருவோம். ஆனா அதுக்கு அப்படியே மாறா என்ன சொல்றா, நான் வாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் தாவீது. அதனாலதான் சொல்றாரு, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றமா இருந்தான் அப்படின்னு என்ன பண்றாரு. அது சும்மா சொல்ல மாட்டார்ல, ஆயிரம் குறைபாடுகள் அவங்களுக்கு உண்டுதான். ஆனாலும் தேவன் சொல்றாரு, அவர் இருதயத்துக்கு ஏற்றமா இருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலும் வனாந்தரமான காரியங்கள் இருக்கலாம், ஒரு செழிப்பு இருக்கு, டக்குன்னு பார்த்தா அது ஒரு டவுன் ஏற்படும். அப்போ தடுமாறாம
தேவனுடைய பாதத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? வனாந்திரத்தை வச்சுக்க முடியும். அல்லேலூயா. ஆனா நான் கொண்டு வந்த வார்த்தை என்ன அப்படின்னா, இது ஒரு முன்னாடி எந்த சூழல்ல எழுதப்பட்டது அப்படின்னு. அதுல சங்கீதம் 63 அதிகாரம் இருப்பாங்க. ஜீவனை பார்க்கிலும் ஒரு கிருபை நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையினோட அது ஒரு சரிப்பாயிடாதீங்க யாருங்க. நம்ம கேட்காத கிருபையா? ஒரு கிருபையை செய்தியை கேட்டிருப்போம். கிறிஸ்தவர்கள் கிருபை கிருபை கிருபை. எப்படி இருக்கீங்க? தன்னுடைய கிருபையினாலே நான் நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. இந்த கிருபை ஆதியாகமம் தொடங்குனதுல இருந்து வெளிப்படுத்த முடிகிற வரைக்கும் இந்த கிருபை வார்த்தை என்ன பண்ணுது? எல்லா இடங்களிலும் இருக்கு. அல்லேலூயா. இந்த கிருபையினால நம்ம என்ன பண்றோம்? இங்க வந்திருக்கிறோம். ஆமென். யாரும் போகாதீங்க, முடிச்சுக்கங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உற்சாகமா இருங்க. அல்லேலூயா. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஜீவனை பார்க்கிலும் இந்த கிருபை நல்லது. அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 103:11 பாருங்க. திருப்புங்க திருப்புங்க. சங்கீதம் 103:11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. எவ்வளவு பெருசா இருக்குது அவருக்கு கிருபை? ஒரு அளவுகோல் இருக்கிறார் பாருங்க. இங்க பூமிக்கு வானம் எவ்வளவு தூரம் இருக்குது? யாராவது சிந்திங்க பாருங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு தூரம் இருக்குது? நான் சொல்ல முடியுமா? 7 வானம் இருக்குதுன்னு ஒரு வானம் தான் கண்ணுக்கு தெரியுது நமக்கு. அல்லேலூயா. இப்ப மேல அவர் வைத்து இருக்கிற கிருபை எவ்வளவு பெருசா இருக்குதா? எவ்வளவு பெருசா இருக்குதா? ஒரு அளவுகோல் வைக்கிறாரு. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமா என்ன பண்றாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அதே மாதிரி பாருங்க, சங்கீதம் 107:43 பாருங்க. சங்கீதம் 107:43. வேகமா வேகமா. எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை படிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். யார் உணர்வார்களா கர்த்தருடைய கிருபையை? ஞானவான்கள். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்களா? ஒருவேளை அந்த கர்த்தருடைய கிருபையை நீங்க உணராமல் இருந்தா அதுக்கு பேர் அவங்க யாரு? உணர்ந்தா ஞானவான். உணர்வானா? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, நீதிமொழிகள் 3:34 பாருங்க. நீதிமொழிகள் 3:34. இகழ்வோரை அவர் கேட்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நிறைய நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? யாருக்கு கிருபை அளிக்கிறாரோ பார்த்துருக்கிறோம் இல்லையா? ஒரு அளவு ஒரு என்ன பண்றாரு? இந்த கிருபை எவ்வளவு பெரிய கிருபை அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஏசாயா 54:10 பாருங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். மலைகளே விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அப்போ இவ்வளவு ஸ்ட்ராங்கா அவங்க சொல்றாருன்னா அப்ப அந்த கிருபை எவ்வளவு பெருசா இருக்குது, அந்த கிருபை எவ்வளவு முக்கியத்துவம் பெற்று இருக்கிறது. அப்ப அந்த கிருபை எப்படி ஒருத்தர் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப அந்த கிருபை உங்களுக்கு என்ன செய்யும்? அந்த கிருபை உங்க வாழ்க்கையில வந்துட்டா என்ன பண்ணணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. 1 யோவான் 17:14 பாருங்க. 1 யோவான் 14 பாருங்க. 1 யோவான் 14. யோவான் 1:14. யோவான் 1:14. அந்த வார்த்தையாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய
தேவனுடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. எதற்குள்ள இருந்தாரா? எப்படி இருந்தாரா? மாம்சமாக கிருபையினாலும் கிருபையினாலே சத்தியத்தினாலே நமக்குள்ள என்ன பண்ணலாம்? நிறைந்தவராக இருந்தார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து கிருபையினால் நிறைந்தவராக இருக்கிறாரு. ஆமென். இரண்டாவது பாருங்க, யோவான் 1 அதிகாரம் 1 யோவான் 17 வசனம் பாருங்க. இல்லையா? சரி, ஓகே. பொதுவாக 3:22 பாருங்க. நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவர் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையே. அல்லேலூயா. இந்த கிருபை ஒரு நிமிஷத்துல ஒரு பாவியை நீதிமான ஆக்கக்கூடிய வல்லமை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷத்துல 18ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல ஒரு ஆயக்காரன் வருகிறான். தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என்னை கிருபையாயிரும் என்றான். ஆவியான என் மீது கிருபையாய் என்றார். அவன் அல்ல, அவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். ஒரு தாழ்மையை தனக்குள்ள தரித்துக் கொள்ளும் பொழுது அது என்ன ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் என்ன பண்ணுது? எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் கத்தலுக்கு முன்பாக நீதிமான இருக்கிற ஆனா ஒரு பாவி ஒரு பக்கம் இருக்கிறார். அப்போ ஒரு பாவி வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, நான் எதுக்கு முடியல, நான் உங்க எடுத்து பார்த்து கூட நான் என்ன பண்ணல, அது இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தன்னை ஒரு தாழ்த்தும் பொழுது அங்க என்ன ஆகுதுன்னா ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் என்ன பண்ணுது உண்டாகுது. இல்லையா? அந்த டிரான்ஸ்பர்மேஷன் தான் என்ன பண்ணுதுன்னா ஒரு பாவிய நீதிமான ஆக்கத்துக்கு நடுவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆயுதம் தான் தேவன் வைத்திருக்கிற. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல அநேக தேவ மனிதர்களுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்முடைய கிருபை அவங்களுக்கு விளக்கம் பண்ணியிருக்கிறாரு. நோவாக்கு பாருங்க, ஆதியாகமத்துல 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல தேவனுடைய கண்கள்ல யாருக்கு கிருபை கிடைத்ததா? நோவாவுக்கு கிருபை கிடைத்ததா? அல்லேலூயா. அதே போல பாருங்க, யோசேப்பு பாருங்க சிறைச்சாலையில இருந்தபோது தேவனுடைய கண்கள் என்ன பண்ணுச்சு? ஆதியாகமம் 39:21 பாருங்க என்ன கிடைச்சது? கிருபை கிடைத்திருக்கிறது. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் அவங்களுக்கு என்ன பண்ணவே இல்லை, விலக சொல்றாரு. மலையை விலக்கினாலும் பருவதன் நிலை பெயர்ந்தாலும் கிருபை உங்களுக்கு என்ன பண்றது இல்லை, விலகுவதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த கிருபைய அவர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, இந்த கிருபை நமக்கு பயந்து நம்முடைய கிருபைக்காக காத்திருப்பது கட்டணமா இருக்கிறார், பிரியமா இருக்கிறார். அப்போ தேவனுடைய சமூகத்துல தேவனுக்கு இருக்கிற உறவுல நம்ம தொடர்ந்து இருப்போமானால் நமக்கு நிச்சயமா அந்த கிருபை என்ன பண்ணுவோம், கிடைக்கும். அந்த கிருபை வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் நமக்கு என்ன பண்ணுது? இந்த பெரிய கிருபையை நமக்கு என்ன பண்ணுச்சு? கொடுக்குது. அல்லேலூயா. அதே போல நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை வந்து பாத்தீங்கன்னா அவரு விடுதலையாக்கி கொண்டு வேண்டும். இப்படி கிருபை தான். அவங்களுடைய பக்தியோ அவங்களுடைய அவர் மேல் வைத்திருக்கிற பெரும்பாலான நம்பிக்கையோ கிடையாது. தேவன் அவர்கள் மேல வைத்திருக்கிற கிருபை நிமித்தம் என்ன பண்றாரு? அந்த ஜனங்களை ரட்சித்து அந்த ஜனங்களை கொண்டு வர்றாரு. அல்லேலூயா. அதே போல தாவீதுக்கும் அப்படிதான் என்ன பண்றாரு? தாவீதுடைய வாழ்க்கையிலும்
தேவனுடைய கிருபை என்ன பண்ணுது அவரை அவர் ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருது. ஆனா அதை விட மிக முக்கியமானது தாவீது தேவன் மேல் வைத்திருந்த வாஞ்சை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழலா இருந்தாலும், எப்பேற்பட்ட நெருக்கடியான காலமா இருந்தாலும், தாவீதுக்கு தேவன் மேல் இருந்த அந்த வாஞ்சை என்ன பண்ணுது, அந்த கிருபைய வாழ்க்கையில கொண்டு வருது. அல்லேலூயா. யுத்தம் நடக்குது, அந்த யுத்தத்துக்கு போறான், அந்த யுத்தத்துல கொண்டு போறாங்க, போறான், பார்க்கறான், எல்லாம் பண்றான். தேவனை குறித்து ஒருத்தர் தவறா பேசின உடனேயும் அவங்க என்ன பண்ணுது, அந்த தேவனை எப்படி பேசலாம் அப்படின்ற அந்த உள்ள இருக்கிற அந்த கோபம் இருக்குது இல்லைங்களா, அந்த கோபம் தான் யாருக்கு பிடிச்சிருக்கு. கர்த்தரை பற்றி ஒருத்தர் பேசினாங்கன்னா அதை அப்படியே ரொம்ப கேட்டுக்கிட்டு கம்முன்னு என்ன பண்ணிடுவாங்க சில பேர், சில இடங்கள்ல. ஏன்னா என்ன நினைப்பாங்களோ, நம்ம என்ன செய்வாங்களோ, என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அப்படிலாம் இல்லாம தேவன் மேல அவன் வைத்திருந்த அந்த அன்பு, தேவன் அவன் மேல வைத்திருந்த அன்பு, இது ரெண்டுமே ஒரு கொலாபரேட், ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் தான். கிருபத்துக்கு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் தான். நம்ம இருக்கிறோம், இதா இருக்கிறோம், ரெண்டு பேருக்கு நடுவுல வந்தவர் அந்த டிரான்ஸ்பர்மேஷன் தான் அந்த கிருபை. இப்ப அந்த யுத்தத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் இருக்காங்க, எல்லா லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கு, எல்லாரும் வராங்க, பாக்குறாங்க, போறாங்க. ஆனா இவனுக்கு மட்டும் என்ன பண்ணுது, இவனுக்கு மட்டும் அவன் நல்லா தெரியும், கோலியாத்துக்கு முன்பாக நாம ஒரு ஆளே கிடையாது எப்படி தெரியும், நிச்சயமா தெரியும் இல்லையா. கோலியாத்து எப்படி இருந்தா, அவனோட வெயிட்டுனா, அவனுடைய வாளோட வெயிட்டுனா, அவன் தவிர்ச்சியில அவனுடைய வெயிட்டுனா, மார்க் அவசரோட வெயிட்டுனானது ஏற்கனவே எல்லாரும் கழிந்துதான். ஆனா ரொம்ப குட்டியா சின்னதா ஒருத்தர் போய் என்ன பண்றான், நிக்கிறான். அவன் ஒரே ஒரு வேகம் தான். என்ன அவங்க ஜீவனோட தேவனை என்ன பண்ணுவீங்க, எப்படி பேசுவீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவனுக்கு ஒரு வேகம் வருது. அந்த வேகம் தான் தேவன் மேல வச்சிருந்த வாஞ்சையின் வெளிப்பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு தேவ மனிதர்கள் மேலையும் தேவன் மேலையும் வச்சிருந்த அந்த வாஞ்சை என்ன பண்ணுது, அவனுக்கு அது கிருபையா அவனுக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணுது, உருவாகுது. பாருங்க, இப்போ அவனுக்கு வேகம் வந்துருச்சு, எப்படா பேசுக அப்படின்னு சொல்லி ஒரு வேகம் வந்து என்ன பண்றான், அடுத்த விஷயத்துக்கு ஆயத்தமாகறான். தேவன் அவனுக்கு வெற்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இது மட்டும் அல்ல, இதே போலதான் பாருங்க, தேவ மனிதன் தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேல அவனுக்கு இருக்கிற அந்த அபிஷேகத்துக்கு மேல இருக்கிற ஒரு வாஞ்சை. அல்லேலூயா. ஆமா, தேவ மனிதர்கள் மேல தேவன் அவங்க அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு, அந்த அபிஷேகத்துக்கு மேல அவனுக்கு இருக்கிற வாஞ்சை இல்லையா. அவருக்கு சவுல போடுறதுக்கு பாருங்க, கொஞ்ச தூரம் நினைச்சா சவுல என்ன பண்ணிடலாம், கூட இருக்கிற சொல்றான் என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். ஆனா அவன் என்ன பண்றான், தேவன் அவன் அபிஷேகம் பண்ணிருக்கிறார், அபிஷேகம் பண்ணின மேல கை போடக்கூடாது என்பதில் அவன் என்ன பண்றான், உறுதியா இருக்கிறான். அவன் சவுல் செத்துட்டான்னு சொல்லி வந்தப்போ கூட பாத்தீங்கன்னா என்ன பண்றான், ரசிக்கவே இல்லை. தேவ மனிதர்களை, தேவன் அபிஷேகம் பண்ணினவர்களை ஒரு இழிவா பேசும் பொழுது, ஒரு குறை பேசும் பொழுது ரசிக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுல உங்க மேல இருக்கிற கிருபை உங்களுக்கு விலகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு நாள் என்ன பண்ணவே கூடாது. தேவன் மாத்திரமல்ல, தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களும் தேவ மனிதர்கள். அல்லேலூயா, தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள். இது தாவீது வாழ்க்கையில வாஞ்சை என்பது தேவன் மேல இருக்கிற வாஞ்சையினால தேவன் சார்ந்து இருக்கிற எல்லா காரியங்களையும் அவன் என்ன பண்றான், அவன் அதை ரெஸ்பெக்ட் பண்றான். அந்த மரியாதையும் அந்த வாஞ்சையும் என்ன பண்ணுது அப்படின்னா அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை என்ன பண்ணுது, ராஜாவை என்ன பண்ணுது, கொண்டு வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக அவன் என்ன பண்ண, தன்னை தாழ்த்தி அவன் நடனம் ஆடும்பொழுது அவன் மனைவி என்ன பண்றான், ரொம்ப ஒரு இழிவா பேசுறான். அவனுக்கு அது அவனை இழிவா பேசுன்னு அவன் நினைக்கவே இல்லை. தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக நான் என்ன பண்றேன், நடனம் ஆடுறேன், அதை ரொம்ப ஒரு இழிவா என்ன பண்றான், அவன் அதை பொருட்படுத்தவே இல்லை. ஏன்னா தேவன் வைத்திருக்கிற ராஜா ஆக்கினது யாருதான், வனாந்தரத்துல ஆடு மேய்த்தவனை அரசனாய் மாற்றினவர் கர்த்தர். அவன் என்ன பண்ணினே இருக்கிறான், அது அவன் மைண்டுக்குள்ள ஓடிக்கினே இருக்கு. அதனாலதான் அந்த வாஞ்சி அவனை விட்டு வனாந்தரத்துல
இப்ப ராஜாவா இல்ல. வனாந்திரத்துல இருந்தா ராஜாவாகிறான், இப்ப மறுபடியும் ராஜாவா இல்ல. அப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வாஞ்சிய என்ன பண்ணல, குறையவே இல்லை. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு நெருக்கடி, ஒரு இருக்கும் இல்லையா, நம்மள நல்லா இருக்கு கஷ்டப்பட்டு இருந்த கத்திரியில அப்படியே உயர்த்தி வச்சாரு, டக்குன்னு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு நமக்கு என்ன பண்ணும், ஒரு சின்ன விஷயம் தோணும் இல்லையா மனசுக்குள்ள, அவங்க இல்லவே பாருங்க. அதனாலதான் மீண்டும் ஒரு ராஜா அலேலுயா அலேலுயா. அவனை தொடர்ந்து என்ன பண்றான், சாத்தான் வந்து அவன் வனாந்தரத்துல ஓட வைப்பான். ஆனா ஆண்டவரோட திரும்ப திரும்ப அவன் தூக்கி வந்து எங்க வைப்பாரு, ராஜாவை வைப்பார். ஆமென். அலேலுயா அலேலுயா அலேலுயா. அந்த வாஞ்சை அவனுக்குள்ள என்ன பண்ணுது, அந்த கிருபை அவனுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது. அவன் தேவனை அடிக்கடி துதிக்கிறவன். துதிக்கும் பொழுது ஒரு கிருபை நமக்கு என்ன பண்ணும், அலேலுயா. அந்த கிருபை அவனை என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, அந்த வாஞ்சைக்குள்ள நகர்த்திக்கினே இருக்குது. அந்த கிருபை ரொம்ப அவசியமானது. அந்த கிருபை எப்ப கிடைக்கும், தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது கிடைக்கும். அந்த கிருபை எப்ப கிடைக்கும், கர்த்தருக்கு பயப்படும் போது கிடைக்கும். அந்த கிருபை எப்ப கிடைக்கும், தன்னை தாழ்த்தி தாழ்மை உங்களுக்கு என்ன பண்ணுறது, கிருபை கிடைக்கும். அந்த கிருபை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, தேவனிடத்தில் அந்த வாஞ்சை உங்களுக்கு உண்டாகி இருக்கும் பொழுது, எவ்வளவு நெருக்கடியான காலம், எவ்வளவு பெரிய சூழலா இருந்தாலும் அந்த வாஞ்சை உங்களுக்கு குறையவே குறையாது. அந்த வாஞ்சை மீண்டும் மீண்டும் என்ன பண்ணிக்கினே இருக்கும். உங்களை எடுத்து வாஞ்சியா இருக்கிறது அவன் என்ன பண்ண, அவன் இடத்துல வாஞ்சியா இருக்கிறபடினால் எங்க வைப்பாரா, எங்க வைப்பாரா, உயர்ந்த இடத்துல அமரப்படுவார். ஆக இந்த கிருபை ரொம்ப முக்கியமானது. இந்த கிருபையை பெற்றுக் கொள்றதுக்கு நாம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், கர்த்தருடைய சமூகத்தை நாம காத்திருக்கணும். அவருக்கு பயந்து அவருடைய சமூகத்தை காத்திருக்கிறவங்களுக்கு என்ன பண்றாரு, கிருபைக்கு காத்திருக்கிறவங்களுக்கு அவர் பிரியமா இருக்கிறாரு. அவர் பிரியமா இருந்தாருன்னா எப்பொழுதும் உங்களை எப்படியே வச்சிருப்பாரு, ராஜ மேன்மையோடு வச்சிருப்பாரு. வனாந்தரத்துல இருந்தாலும் நீங்க வனாந்தரத்துக்கு ராஜா, வனராஜாவா இருப்பீங்க. நீங்க நாட்டுக்குள்ள இருந்தாலும் அந்த நாட்டு மக்கள் ஆளக்கூடிய ராஜாக்களா இருப்பீங்க. யோசிச்சு பாருங்க, வனாந்திரம் எப்படி இருக்கும், எவ்வளவு மோசமானதா இருக்கும். ஆனாலும் கூட அங்க அவங்க பாடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தருவது தேவன் மேல வைத்த கிருபை. அல்லேலூயா. சிறைச்சாலையா இருந்தாலும் அந்த கிருபை அவங்க மேல இருக்கிறதுனால, அந்த வாஞ்சவங்களுக்குள்ள இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க, அல்லேலூயா, சிறைச்சாலையிலேயே அப்படி பாடுறாங்க. பாடக்கூடிய கிருபை எங்கிருந்து கிடைக்கும், ரெண்டு பக்கம் சங்கிலி, மூணு அடுக்கு பாதுகாப்பு, என்ன பண்ணவே கூட நகரக்கூடாது. ஆனாலும் எப்படி இருக்கிறாங்க, ஒரு வாஞ்சையா இருக்கிறாங்க. அந்த வாஞ்சை என்ன பண்ணுது, அந்த இறைவனுக்குள்ள இருக்கிற வாஞ்சை அந்த கிருபையா கன்வெர்ட் ஆகுது. அந்த கிருபை கன்வெர்ட் ஆகி என்ன பண்ணுது, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு விடுதலையும் உங்களை என்ன பண்ணுது. யோசேப்பா இருந்தாலும் சரி, பவுலா இருந்தாலும் சரி, பர்னபாவா இருந்தாலும் சரி, அந்த வாஞ்சை அவங்களுக்குள்ள இருப்பது கிருபையா கன்வெர்ட் ஆகுது. கிருபை என்ன பண்ணுது, ஒரு மகா பெரிதான விடுதலை என்ன பண்ண அவங்களுக்கு கொடுக்குது. அல்லேலூயா. நீங்க கர்த்தரிடத்தில் வாஞ்சையா இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு நிச்சயமா என்ன பண்றாரு, கிருபையை கொடுப்பாரு. கிருபையை நீங்க தக்க வைத்துக் கொள்வதற்கு இருப்பது சமூகத்தை நீங்க காத்திருக்கணும். காத்திருக்கும் போது அவருக்கு மேல பிரியமா அந்த கிருபை கிடைக்கும். கிருபை இருந்தா என்ன பண்ணிடும், எல்லா நிலைகளிலும் நீங்க மேன்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி சங்கீதானத்தில் நம்ம இருக்கு. ஒரு பேர் கை தட்டுற அளவுக்கு என்ன பேசுறேன், சொல்லுவாங்க. வந்து 17 பாத்தீங்கன்னா அது அர்த்தம் சொல்லுங்கிறாரு. அப்ப திருப்பி நீங்க எதையோ ஒன்று 17 பாக்காம ஒன்று அவன் 17 மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலம் உண்டாகின. கிருபை சத்தியம் யார் மூலமா வந்தார், இயேசு மூலம். கிருபையே ஒருவரும் சேரக்கூடாத மொழியில வாசம் பண்றது, பரலோகத்துல வாசம் பண்றது, 8வது உயரத்தில்
அவருக்கும் நமக்கும் டச்சே கிடையாது. எத்தனையும் சம்பந்தப்படுத்தி பேசுற அளவுக்கு அவர் இல்லை. எப்படி நமக்குள்ள சம்பந்தம் உண்டாச்சு? அப்பான்றும் அம்மான்றும் அண்ணான்றும் பல உறவுகளில் அவரை வச்சு நம்ம பேசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் எல்லாமே அவர் மாறிட்டார். சம்பந்தமே இல்லை, சம்பந்தப்படுத்த முடியாது. ஒருத்தர் எப்படியா சம்பந்தமான இருக்கு? அவர் திரும்ப தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படக்கூடிய அன்பளிப்பு தான், பரிசு தான். அவரை பெற்றுக் கொள்வதற்கு பாட்டு அவங்க என்ன விட எத்தனை பேர் தகுதியாக கிருபை என்னை தேடி வந்தது, அந்த கிருபை என்ன வாழ வச்சது, அந்த கிருபை என்ன தூக்கி சுமக்குது. அதனாலதான் அல்லேலூயா என்ன பண்ணிச்சு? இந்த கிருபை என்ன சம்பந்தம் இல்லாம இருந்த என்ன அவருக்கும் எனக்கு ஒரு சம்பந்தத்தை உண்டு. எந்த தகுதி எனக்கு இல்லை. அவரோ பரிசுத்த, நானும் அசுத்த உதவிகள் உள்ள மனுஷன். வாயை திறந்தாலே நான் அவர் வாயில வந்ததெல்லாம் கிருபை நிறைஞ்ச வார்த்தை. என் வாயில வந்ததெல்லாம் குற்றப்படுற வார்த்தை, குற்றப்படுத்துற வார்த்தை தான். அப்படி பண்ணிடுவாரு, இப்படி ஆயிடுவேன், அப்படி செய்கிறோம், போயிடும். இதுதான் என் வாயிலத்துல அந்த வார்த்தை. ஆனா அவர் வாயில அப்படிவார். அவருக்கும் எனக்கும் எந்த அளவுக்கு திருடம் தராங்க. பூமிக்கும் வானத்துக்கும் ஒரு அளவுக்கோடு வச்சாலும் அந்த திரும்ப அளவிடப்பட முடியாது. அது யாருக்கு கிடைச்சது? யாருக்கு கிடைச்சு? யாரு தேடி வந்து? யாரு தேடி வந்தது? எத்தனை பேர் இதை பத்திரப்படுத்தி தேடி வந்தது? இலவசம். அதனால்தான் ஏசு வேலை பக்கத்துல நடிக்கிறது. இலவசத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க. இதுக்கு நீ அப்படி பண்ணு, கீழே உண்டு கண்டு போ, நீ உடம்பு தீச்சிக்கோ, நீ அதை செய்ய, தலையில பாதி இஞ்சி வச்சுக்க, பாதி எடுத்துக்க, இதெல்லாம் எது சொன்னாலும் உழுந்து உழுந்து சொல்லும். நம்ம கடந்து சொன்னா அந்த கிருபை என்னன்னா அவரை விசுவாசித்தது மட்டும்தான் நம்ம செய்யணும். அந்த விசுவாசம் எல்லா நிலையிலையும் நம்ம தகுதி உள்ளவனாக மாற்றுவதற்கு இயேசுவே எனக்கு கிருபை. ஒரு காலத்துல மற்ற சுபாவம் உள்ளவன் இன்னைக்கு ஒரு அளவுக்கு தாழ்ந்து போறேன், எல்லாத்தையும் தள்ளி போறேன், சில நேரத்துல அமைதியா போறேன்னா காரணம் என்ன நினைக்கிறேன்? எனக்குள்ள அந்த கிருபை தான். இந்த கிருபையாகிய இயேசு எனக்குள்ள இல்லைன்னா என்ன போல கிருபை கிடையாது. நான் யாரா இருந்தேன்? ஒரு மிருகம். அதனுடைய சுபாவம் உள்ளவனாகத்தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு காரணம் அதனால்தான் சங்கீதக்காரன் பாட்டு ஜீவனை பார்த்து என் ஜீவனை பார்க்கணும், என் உயிரை விட எது நல்லது? எது நல்லது? ஏன் நல்லது? அடிக்கடி சொல்றேன், ஒரு வர்த்தகத்தை ஒரு கேள்விக்குறியை போட்டு வஜ்ர கண்டுபிடிச்சு
அந்த பதிலை திரும்ப 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 இறுதியை தியானிச்சு வாயில அறிக்கை பண்ணினே இருக்கு, திரும்ப பெருகினே இருக்கு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லினே இருப்பேன். அநேகருடைய ஸ்தோத்திரம் உன் வாழ்க்கை இயேசு உனக்குள்ள கிருபையா வந்துட்டான்னா தாழ்மை தன்னால வந்துடும். பெருமை மேய்ச்சிமை எல்லாம் ஆணவம் அகம்பாவம் இது இல்லாம போயிடும். சில பேருக்கு இன்னும் இருக்குதுன்னா இன்னும் ஏத்து அவங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஆனா அது அவங்க என்ன தெரிஞ்சுக்கல, இல்லைன்னு சொன்னா போக மாட்டோம் இருக்கக்கூடாது. ஆனா யாரு புரிஞ்சுக்கல, நாம அதை புரிஞ்சிருக்கணும்னா எவ்வளவு பிரச்சனை இருக்குது, எவ்வளவு அனந்தரமான ஒரு காரியத்துல தாவியினுடைய வாழ்க்கை ஏதாவது அவனுக்கு ஒன்று தெரியும். எல்லாம் விலகி போகும், எல்லாம் இன்னைக்கு வாழ்வு வனந்தரமா போகும். ஆனா கிருபை எது விலகினாலும், யார் விலகினாலும், என்ன சூழ்நிலைகள் விலகினாலும், அன்னைக்கு ராஜாங்க விலகி போச்சு, அவங்க கூட இருந்தவங்க விலகி போனாங்க. இன்னைக்கு நல்லவங்க அவங்க கெட்டவங்களாக மாறி போனாங்க. எது போனாலும் எது மாறினாலும் ஒண்ணு மாத்தான் கிருபை என்ன யார் விலகினாலும். எனக்கு ஒரு முறை ஆண்டவர் பேசுறேன், இன்னைக்கு வந்து அங்கிருந்து சொல்லிட்டு அது கேட்டேன், யார் போனா என்னடா நான்தான் இருக்கிறேன். யார் போனா என்ன, யார் போனா என்ன, யார் இருக்கணும், யார் இருக்கணும். உறவுகள் போகலாம், உதவி செய்கிற மனுஷர்கள் போகலாம். நான் இருக்கிறேன் கவலைப்படாத என்று சொல்லி ஆட்டி தேடினவர்கள் போகலாம், விசுவாசிகள் கூட போகலாம், சபைக்கு போகலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு போவேன், அது தேவனுக்கு. யார் விட்டு போவேன்? அதனாலதான் என் உயிரை விட எனக்கு எது பெருசு, எது பெருசு? இதுதான் தேவைக்கு உணர்ந்திருந்தான். அதனாலதான் அந்த தாகம் வந்து வனந்தரத்துல வந்து போது சொல்றான். ராஜா ராஜாசனம் மேலான தாகல நிலைக்கு பதவிக்காக எங்க அந்த பதவிக்காக என்ன வேணா செய்யறாங்கல்ல. இன்னைக்கு சில பேருக்கு பசிக்காக, பசின்னா என்ன வேணா செய்வாங்க. 2 நாளைக்கு முன்ன அவனை பார்த்தேன், 2 பேரை பிடிச்சாங்க, திருடி மாட்டினாங்க. ஏன்னா திருநீங்கன்னு கேட்டா குடிக்கிறதுக்கு பணம் இல்லை, அதனால எது பணம் இல்லையா, குடிக்கிறதுக்கு பணம் இல்லை. அதனால என்ன பண்ணாங்க, திருடுறதுக்கு காரணம் என்ன காட்டினாங்க, அவங்க இருந்தாங்க. ஆனா தாடிக்கு வனந்த இருக்கிற ஆலயம் இல்லை, பலியிடக்கூடிய பலிபீடம் இல்லை. இது பட்டணத்துல இருந்தானா, ராஜாங்கத்துல இருந்தானா ஆலயம் இருக்குது, பலிபீடங்கள் இருக்கு, தேவனை தொழுது கொள்ளக்கூடிய பலவிதமான நிலைகள் அவனுக்கு சாதகமா இருக்கும். இந்த வனந்தரத்துல ஒண்ணுமே இல்லை. ஆனா அவன் ஆத்மா எதிர்மையை தாகமா இருந்ததுன்னா, இந்த வனந்தரத்தை எப்படி வறண்ட நிலம் ஒரு தண்ணீர் மேல தாகமா இருக்குமோ அது போல எனக்கு மேல தாகமா இருக்குன்னு சொன்னான். நீங்க நமக்கு தாகம் எது மேல இருக்கு, கிருபை மேல இருக்கா? கிருபையை அந்த அளவுக்கு நாம பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கணும். எந்த கற்றுவங்க ஆசீர்வதிப்பார். சங்கீத தியானத்துக்காக நன்றியோட ஸ்தோத்திரம். என்று மாறும் அம்மாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு அமாவாசை சொல்லுவாங்க, மாலைய அமாவாசை சொல்லுவாங்க. தெரியும், தெரியும். அன்றாட வல்லமைகள் இன்னைக்கு கட்டமைக்கப்படும். அன்றாட வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் தேவனுடைய தெரிவித்திருக்கிறாங்க. நாம கூடி ஜெபம் பண்ண போறோம். இந்த அசுத்த வல்லமைகளினால பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். காலையில வரும்போதே பார்த்தீங்கன்னா கூட்டம் ஆரம்பம் வழிமுறை கிடையாது.
இன்னைக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது ஏராளமான ஜனங்கள் வாழக்கூடிய தேசத்தில் தான் நம்ம வாழ்ந்துள்ளோம். காலையில கூட மழை தூதல் மாதிரி இருந்தது, சாதகம் மாலையை கருத்தர் நமக்கு சாதகம் தருவது பங்கெடுப்போம், ஜெபிப்போம், மற்றவங்களுக்கு பிரயோஜனமாகவும் மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறது மூலமாக கர்த்தர் நம்ம பிரயோஜனப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாகவும் கர்த்தருக்கு மகிமை கொடுத்துவோம். கர்த்தர் அவிழ்ப்போம், நாம் கர்த்தருக்கு உதவிக்கப்படுவோம். கர்த்தர் நம்ம எல்லா நிலையிலும் ஆசீர்வதிப்போம். அங்கே ஒரு நம்ம ஆண்டவரை சொல்லுவோம். சபைக்காக ஜெபம் ஒரு வாரம் வந்தா ஒரு வாரம் வராம கட்டாகிற நகருக்கு இதான் ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார். மனுஷகுமாரன் வருகிற நாட்களுக்கு விசுவாசத்தை காண்பார். வருகிற நாட்கள் கொஞ்சம் வடநாள் செய்த கொஞ்சம் கிராமத்தை கண்ணோக்கி பாருங்க. இன்னைக்கு வீடு இருக்கு, ராத்திரி தூங்கி எடுத்து பார்த்தாங்க வீடங்கான ஆரம்பம் எங்க திடீர்னு மேக வீடு ஒரு பெரிய வெள்ளம் எல்லாம் நல்லா உடச்சி கஷ்டப்பட்டு தூங்கலாம். ஆயா போய் தூங்க போய் சேர்ந்தோம். செலுத்தியான மரணங்கள் எங்கேயுமே நடந்து இருக்கு. அடுத்து செலுத்தியான மரணங்கள் நடந்தது. இந்த வரைக்கும் கேள்விப்படாத அளவுக்கு வியாதிகள் வந்து எச்சரிக்கையா இருக்கும். கர்த்தருடைய சமூகத்தை தேடுவோம். கர்த்தராக பாதுகாக்கப்படும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற காலங்கள் வரையும் கர்த்தருடைய கருத்துல பலமான ஒரு ஆயுதமா ராஜ புதியா இருடமா வாழ்ந்து கர்த்த பயன்படுத்துவோம். நீங்க பிரயாசப்படுங்க, பெரிய காரியங்கள் எல்லாத்தையும் அதே தேவனுடைய வார்த்தையை சரி நம்ம தீர்க்கப்படுத்திக்கிறோம். ஒரு வசனத்தை நாம் பார்த்து சாட்சி இருக்கா பாக்க சங்கீத 1003 வசனப்படி நீங்களை காட்டினால் தீர்வுகள் நல்லதுன்ற வார்த்தைப்படி ஆண்டவர் எனக்கு புதன்கிழமை எனக்கு லீவு தரல. நான் 2 டைமும் கேட்டு பார்த்தா கொடுக்கல. ஏதோ ஒரு தடையாகிடுச்சு. சரி என்ன பண்ண ஆசிரியர் சொன்னேன், எனக்கு கொடுக்குறவங்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு வழக்கமைக்கு என் பொண்ணு சரி 1ஆம் தேதி குழந்தைக்கு வந்து 10-7 நாள் விட்டுட்டு வந்தோம். அதோட இந்த ஒரு 6 நாள் போனேன். வழக்கமை போயிட்டு வெள்ளிக்கிழமை வந்துட்டேன் காலையில. இன்னைக்கு அவர் கூட்ட திரும்பினாதான் நான் இதை நினைக்கிறேன். காலையில 5 மணிக்கு எழுந்து 6 மணிக்கெல்லாம் நான் சிங்கப்பூர் கோயிலுக்கு போனேன். பஸ் அது தாண்டி ரயில்வே ஸ்டேஷன் வர நேரத்துல மறுபடியும் தான் நான் பைக்ல கொண்டு வந்தேன். பானாக்கா நான் நடந்தே போறேன்னு கேட்டேன். கொண்டு வந்து அந்த பெரிய வண்டி வர சிக்னல் அங்கே கிடையாது காலையில் நேரத்துல. சரி இப்போ ஜனங்க போறாங்கன்னு போற நேரத்துல பின்னாடி பைக்ல வந்து நான் கீழே விழுந்துட்டேன். விழுந்ததான் எனக்கு தெரியும், அவருக்கே தெரியாது. அவர் 2 ஸ்டெப்பு தாண்டி அந்த பக்கம் போயிட்டாரு. ஆனா நடுவில் விழுந்ததுன்னா எனக்கு பெரிய வண்டி வந்து நான் இங்கே வந்து சாட்சி சொல்ற மாதிரி இல்லை. எனக்கு அந்த நேரத்துல கையிலும் அப்படியே வீங்கி போச்சு, கை தேங்கி போச்சு, கால் தேங்கி போச்சு. இருந்தாலும் கஷ்டம் திருவிழால எதுவுமே பார்க்காம ஆலயத்துக்கு போனா ஆலயத்தை சுத்தமானதான் நம்ம வேலை செய்யணும் சொல்லிட்டு மருத்துவ சொன்னாலே நீ வாம வீட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனா அதுவும் மண்டை வர இந்த வயசாட்டு காலத்துல ரொம்ப கஷ்டம். இல்ல பரவாயில்லப்பா கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரு, அவ பார்க்கலாம் சொல்லிட்டாங்க. வேலை செஞ்சுட்டு நைட்டுக்கா போயிட்டு தான் நான் வந்து ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அவங்க திட்டினாங்க, காலையில விழுந்துக்கிறீங்க இப்போ வந்துக்கிறீங்களேன்னு. அப்போ நான் மனசுலேயே நினைச்சேன் பரவாயில்ல கர்த்தர் இந்த நேரம் எனக்கு திரும்ப கொடுத்துருக்குறாரு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வீங்கன்னு அப்படிதான் போட மாட்டேன். நாங்கள் இல்லை எனக்கு போடுங்க சொல்லி வாங்க, டைல் போடுற மாதிரி இதெல்லாம் போடுவாங்க.
இல்லைங்க நீங்கள் போடுங்க, நான் ரொம்ப நாள் ஆச்சு போட்டுன்னு சொல்லி பிடிவாங்க போட்டுன்னு வந்து வீட்டில் வந்து அந்த ஐஸ்கிரீம் வச்சு 4 நாளைக்கு எப்படியாவது இன்னைக்கு வந்துடணும். கத்தர் எனக்கு வந்து சேர்த்துட்டேன். கத்தருக்கு பலம் போயிட்டு போன வாரம் 6வது முடிச்சுட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்துருந்தோம். பாப்பா விளையாடுறதுக்கு அந்த வந்து இடிச்சிட்டாங்க. அது இடிச்சு என்னாச்சு கண்டுதான் அது இடையில போயிடுச்சு. அப்போ அம்மா திடீர்னு எனக்கு கொஞ்சம் பட்டுட்டாலும் என் நடுவில் எங்கே பட்டுருக்கோம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நான் வெளியில் உட்காந்தேன். அது என் மடியில் தான் இருந்துச்சு. அப்படியே கட்டி வச்சிருச்சு. நம்ம கை வச்சு சோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் பார்த்து வந்து பாப்பா வீட்டு அது மட்டும் கட்டிடுச்சு. ஒன்றுமே பண்ணல. மஞ்சள் மட்டும் வச்சுட்டு தினமும் அது மேலே கை வச்சு சோன்னு கத்த பிள்ளைக்கு பரிபூர்ண சுகத்தை தந்தார். கத்தரி ஸ்தோத்திரம். அந்த வீக்கமும் இல்லை, அந்த ரத்தம் கட்டி அது உடனே வந்து 2 நாளைக்குள்ளேயே கரைஞ்சு போச்சு. கத்தர் பூர்ண சுகத்தை தந்தார். கத்தரிக்கு ஸ்தோத்திரம். கத்தர் என் பிள்ளைக்கு பாதுகாப்பா இருந்து தேவன் நடத்தினார். போன புதன்கிழமை இருக்கு. அதுக்கு முன்னாடி புதன்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு கீழே இறங்கி போகிறேன். கரெக்டாக ரோட்டில் கட்டியத்துலேருந்து போகிறேன். அப்போதான் மாஸ்டர்கிட்ட பேசிட்டு இறங்கி போகிறேன். ஆட்டோக்காரர் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு அப்படியே கூட்டிட்டாரு. அங்கேருந்து பொறுமையாக தான் போனேன். ஏன்னா வண்டி வந்தாரு. அவரு பசங்க ஸ்கூல் போகிறது வேகமாக வந்து என்ன பண்ணிட்டாரு, எடுத்துட்டு நேரம் விட்டார். அதாவது பெரிய வண்டி யூனிட் இருந்ததுனால என்ன பண்ணுச்சு, அந்த பார்ல பட்டு பாரே என்ன பண்ணிச்சு, அப்படி கிராஷ் ஆகிடுச்சு. அதனால ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது காலைக்கு கூட அடிக்கிற மாதிரி இருந்தது. அது அப்புறம் சரியாயிடுச்சு. அப்புறம் அவர் அமுச்சு விட்டுட்டாரு. சரி போன வயசானவங்க இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் தான். அது சின்ன வண்டி ஆக்டிவா இருக்குன்னு போயிட்டாலும் ஆக்டிவா கண்டிப்பா அப்போ ஆகிடுவாங்க. இந்த வண்டியா இருக்கும் தச்சுது, என் காலம் தச்சுட்டு வண்டியா தச்சுது. ஒரு நொடி போகுதுல ஒரு செகண்ட். அப்பதான் ஐயா பேசிட்டு ஒரு விஷயம் ஒன்று சொன்னாரு. அதை கேட்டுது சரிங்களா ஓகே ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். முன்னாலே ஒரு ஹைகோர்ட்ல ஒரு சின்ன வேலை அது போயிட்டு வந்துட்டு சைதாப்பேட்டில மழை பெய்யுதே பொறுமையா தான் வந்துட்டு வரும். வேகமா வந்து அப்படி தட்டிட்டு போலாம். வண்டி மட்டும் அப்படி ஷேக் ஆச்சு, ஒண்ணுமே ஆகல. பார்த்தா இந்த 3 விரல்ல உடனே ஓரமா வண்டியை நிறுத்திட்டு வேற ஏதாவது ஒரு ஆயில் குறைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு கையை கால கொஞ்சம் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு ஒரு செகண்ட் அந்த ரோட்ல போறது நின்று பார்த்துட்டு வா நல்லா கேட்பான்றான். அவன் இச்சவா பார்த்துட்டு போயிட்டான். அதுவே இங்க பாத்தீங்கன்னா ஒரு நேபாள்காரன் அவன் வந்து பார்த்தேன் நல்லா இருக்கீங்களா, ஓகே வாங்க ஓகே வாங்க ஓகே வாங்க. ஒரு நொடி பொழுதுல என்ன பண்ணுது, கண்ணு வைக்கிற நேரத்துல தேவன் என்ன பண்ணாரு, தேவன் திருவிழா இருந்து காப்பாற்றினார். மக்கள் இருக்கு ஏராளமான காரியம். யாரும் ஒழுங்கா வண்டியை ஓட்ட மாட்டாங்க. நம்ம ஒழுங்கா போனாலும் நேரம் ஒழுங்கு இருக்கு. அங்கே போகும்போது ஒரு கவர்மெண்ட் போறதுனால தப்பிச்சுக்கிற ஜபம் காப்பாற்ற அத்தனை ஜீவனை பார்க்கிறோம். அவருக்கு கிருபையினால் நம்ம பாதுகாக்க கத்தப்பாட்டு எல்லாம் கைவிட்டாங்க. நன்றி. அத்தனை இம்மட்டும் நடக்கிறார். 9 மாதம் நடந்து வந்துட்டோம். ஒவ்வொரு மாதமும் என்னுடைய தேவைகளை சந்தித்தார். இருக்கிற எல்லா நெருக்கடிகளிலும் கத்தர் எனக்கு விசாலமாக இருந்தார். கத்தர் பாராட்டு எல்லா தயவுக்காகவும் நன்றி. சாட்சிகளுக்காக நன்றி என்ற ஸ்தோத்திரம். சாட்சி இல்லாதவங்க சொல்ல வைக்கும்படியாக கத்தரை ஸ்தோத்திரம். யோவான் 17:27 நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எவ்வளவு பிரச்சனை இயேசுவோடு எனக்கு இருக்குது. நான் இன்னும் இயேசுவோட தான் இருக்கிறேன். சாட்சி எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சண்டைங்க, எவ்வளவு தேடி வரது ஆபத்து. வேலை செய்தாலும் கூட அதுக்கேற்ற கூலி சரியா வர்றதுக்கு
டென்ஷன் ஆகும். நிறைய எதிர்ப்புகள் வந்த போதிலும் கூட நான் யாரு கூட தான் இருக்கிறேன். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் நான் இருக்கிறதே திருவதான் ஏசுதான் இதுதான் என்னுடைய சார். இந்த சாட்சியை சொல்ல முன்னமா விசாசுக்கு எரிச்சல் மூட்டக்கூடியவங்களா இருக்கு. எவ்வளவு கதவு நேற்று ஊழியத்துல கூட பார்த்தாங்க. கர்த்தர் அத்தனை அற்புதமா என்ன கர்த்தர் நடத்தினார். நேற்று வெளிப்பட்ட அபிஷேகம் வந்தவங்களை பார்த்தாங்க. மிக முடியாத அளவு இருந்தாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஒவ்வொரு நாளும் அவர் என்ன சொன்ன அவர் முன்பாக நிற்க வச்சு என் பலவினா எல்லாம் அவர் எடுத்துக்கணும். அவர் பலத்தினால் நாமத்தை மனம் கொடுக்கும்படியாக நீ மட்டும் நடத்தியிருக்கிற இனி அவர் நடத்துவார். தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த சாட்சி அறிவிக்கிறேன். கர்த்தர் இந்த சாட்சி மாசு